தமிழ் சினிமால அஜித்தும் தளபதி விஜயும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருக்காங்க. இவங்க 2 பேரும் நடிச்ச படங்கள்ல 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண திரைப்படங்கள் எதுவும் சொல்ல போறேன். உண்மையிலே இந்த வீடியோ சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. அஜித்ல இருந்து போலாம். அஜித் தமிழ் சினிமால ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிங் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவருடைய படங்கள் 2 படங்கள் 200 crores பண்ணிருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் படம் 2023 வினோத் இயக்கத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் துணிவு படம். ஒரு சூப்பரா ஹிட் ஆயிக்கும். இந்த படம் கரெக்டா 200 கோடி கிராஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவதா இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல இப்ப ரீசெண்டா 2025 சூப்பரா அஜித்தோட விண்டேஜ் படம் மாதிரி ரிலீஸ் ஆகிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துல தலையோடைய பழைய படம் ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சூப்பரா இருக்கும். இந்த படம் 200 கோடியை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த படம் 250 கோடியை கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த 2 படமும் தான் அஜித்தோட 200 crore கிராஸ் பண்ண பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் மூவிஸ் தான். உண்மையிலே அஜித் ஒரு மாஸ் ஹீரோ தான். இப்ப தளபதி விஜயோடைய 200 crores படங்களை பார்க்கலாம். 2017 முதல் முறையா அட்லி இயக்கத்துல தளபதி விஜய் நித்யா மேன் நடிச்ச மெர்சல் படம். இந்த படம் ஒரு சூப்பரா ரிலீஸ் ஆயிட்டு 200 crore கிராஸ் பண்ணி 250 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது 2018 இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிச்ச படம் தான் சர்க்கார் படம். இந்த படமும் 250 கோடி கிராஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் மூவி ஆச்சு. மூணாவதா திரும்பவும் அட்லி கூட தளபதி விஜய் அட்லி கூட்டணியில 2019 பிகில் படம் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 250 கோடி கிராஸ் பண்ணி 300 கோடியே தொட்டது. விஜயோடைய முதல் 300 கோடி படம்னா அது பிகில் படம் தான். ஃபோர்த் ஒன்னா 2021 மாஸ்டர் படம். இந்த படம் லாக்டவுன்ல ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனா சில காரணத்தினால ரிலீஸ் ஆக முடியல. இந்த படத்துக்காக தளபதி வெயிட் பண்ணி இந்த படம் ஓடிடில வரவே கூடாது, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா என்னுடைய ஃபேன்ஸ் இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ரிலீஸ் பண்ண படம் தான் மாஸ்டர் படம். இந்த படம் 221 கோடி கிராஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ஆயிடுச்சு. 2022 பீஸ்ட் படம். இந்த படம் இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்ச படம் பீஸ்ட் படம். இந்த படத்துக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூ கிடைச்சாலும் கலெக்ஷன் வைஸா ஒரு 220 கோடி கிராஸ் பண்ணி ஒரு ஹிட் மூவி தான். 2023 லியோ. தமிழ் சினிமால 2 படம் தான் 600 கோடி கிராஸ் பண்ணிருக்கு. ஒன்னு ஜெயிலர் அண்ட் லியோ. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிச்சிருப்பாரு. ஒரு மாஸ் பயங்கர ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருப்பாங்க. மேக்கிங்லாம் சூப்பரா இருக்கும் இந்த படம். அடுத்ததா 2024 இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் அவர் கூட பிரபுதேவா பிரசாந்தலம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் கோட் படம். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி பக்கமா பட்ஜெட்டுக்கே செலவாச்சுங்க. ஆனா இந்த படம் கலெக்ஷன் வைஸா பார்த்தா 450 கோடி கிராஸ் பண்ணி ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் த 2024 சொல்லலாம். இந்த படமும் தளபதியோடைய 200+ ஸ்கோர்ல லிஸ்ட்ல கலெக்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் தளபதி விஜயோட 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆன படங்கள் தான். பாக்ஸ் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் தளபதியான்னு பார்த்தா இதுல இவர் தான் நான் சொல்ல விரும்பல. 2 பேருமே பாக்ஸ் ஆபீஸ் கிங் தான். சில நேரங்கள்ல 2 பேருக்கும் ஏற்ற இறக்கமா இருக்கும். 2 பேரும் எனக்கு பர்சனலா பிடிக்கும். உங்களுக்கு அஜித் தளபதி விஜய் படங்கள்ல எது ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.